ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னுடைய ரோஸ் செடியில் வந்து தளிர் விட்டுருக்காங்க பாருங்கள். தளிர் விட்டு ஒரு சின்ன மொட்டு வச்சுருக்காங்க. இங்கிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன காம்பில் தளிர் விட்டுருக்காங்க. குட்டி குட்டியான இடத்துலலாம் அவங்க வந்து அழகாக தளிர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சின்னதாக மொட்டு விட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், சின்ன பூந்தோட்டங்கிற மாதிரியே தாப்பில் நான் காமிச்சிருப்பேன். அந்தது இவங்க பூவெல்லாம் பூத்துட்டு மொட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன மலை மதுரையில், அதில் அவங்க அப்படியே லைட்டாக குளிர்ந்து போயிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இப்போ மொட்டு வச்சு மலர்ந்தது. இப்போ இது வந்து கொஞ்சம் மலர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரோஸ் செடியில் வந்து இத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்களா, இவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி ஒரு மொட்டு வந்து மலர்ந்தவங்க. இங்கேயும் தளிர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி இனமே மொட்டு வந்துடும். நான் ரோஸ் செடி வாங்கினதுலேருந்து அந்தளவுக்கு எந்தளவுக்கு ரொம்ப மெயின்டைன் பண்ணலை. அவங்களுக்கு தண்ணி ஊற்றுறதோடு சரி. ஆனால் அழகாக மொட்டை விட்டுக்கிட்டு நல்லா பூ பூத்துட்டு வர்றாங்க. இதை பார்த்து வளர்த்ததுக்கப்புறம் நான் நிறைய ரோஸ் வாங்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடுச்சு. வரிசையாக வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இதிலெல்லாம் குட்டி குட்டி தளிர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ரோஸ் செடி போட்டிருப்பேன். அதிகமான பேர் பார்த்துருக்கீங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி அடுத்தடுத்தப்பில் பூ பூத்துக்கிட்டே இருக்க ரோஸுங்கிறது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிறைய செடியில் வந்து நிறைய மொட்டு வச்சுருக்கோம். அது குட்டி குட்டி ரோஸாக இருக்கும். இது நல்ல பெரிய ரோஸாக தான் வருது. நிறைய கிளைகள் விட்டு நிறைய மொட்டு விட்டு அழகாக எனக்கு அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு குட்டியாக ஒரு தளிர் வந்துருந்துச்சு. இந்த அதில் தான் வளர்ந்துருக்கு. இந்த குட்டி தளிரை தான் பார்த்தேன். இதிலேருந்து அப்படி வளர்ந்து மொட்டு விட்டுருக்காங்க. இவங்க வளர்ந்துட்டாங்க. இந்த மண் கலவி வந்து நல்லா டைட்டான செம்மண் போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ சின்ன சின்ன இலைகள் விழுந்தாலும் இதை நான் என்ன பண்ணிடுறது, அந்த தொட்டிலே போட்டுறது. அதுவே மக்கி இதாகிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இவங்களை இப்போ தான் குட்டியாக வளர்ந்துருக்காங்க. குட்டி ரோஸ் அப்படிங்கிற மாதிரி குட்டி வளர்ந்துருக்காங்க. இங்கேருந்து இவங்களை கிளிகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும், உட்காந்து சாப்பிட்டுட்டு. அழகான வருது. நிமிர்ந்து இப்படியே எடுத்தோம்னா ரோஸ் தெரியுது பாருங்கள். இதுவே ஒரு அழகாக இருக்குது. இந்த மாதிரி செடியை வந்து நான் தேடிகிட்டு இருக்கேன். அடுத்தாப்பில் வாங்குறதுக்கு அமைஞ்சிச்சுன்னா அடுத்தாப்பில் இந்த மாதிரி செடி மட்டும் தான் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு எய்மில் இருக்கேன். ஆனால் அவங்க செடி கொடுக்கும் போதே சொன்னாங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த ரோஸ் வைங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அடுத்தடுத்தாப்பில் உங்களுக்கு பூ பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படி சொன்னும் போதே எனக்கு இதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வாங்கி அது பூ பூத்ததுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்த கலர் ரெட் கலரில் ஒரு ரோஸு, எல்லோ கலரில் ஒரு ரோஸ் ஆகுது. நான் செடி வாங்கி வைக்கலான் இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பாய்.